பெஞ்சல் புயலால் விழிபிதுங்கி நிற்பதாக செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகள் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ளதால் கடற்கரையொட்டியுள்ள மீனவ கிராமங்கள் மிகவும் பாதிப்படையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அனல் நிலையம் அருகில் உள்ள சதுரங்கப்பட்டினம் மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்து உள்ளனர். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை சார். புயல் இங்க தான் கரை கடக்கும் சொல்லியும் எந்த ஒரு அரசு அதிகாரியுமே நீங்க இங்க தான் புயல் கரை கடக்க போகுது. இங்க இருக்கிற டோட்டலா பாத்தீங்கன்னா சதுரங்கப்பட்டினம் மீனவர் மட்டும் ஒரு சுமார் ஒரு 500-600 பேர் இருப்போம் சார். 1000 பேர்கிட்ட இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பா இடம், ஒரு சத்திரமோ ஏதோ ஒரு ஸ்கூலோ எங்கெல்லாம் ஒரு இடத்துல நீங்க சேஃப்டியா இருங்க. புயல் கரையை கடந்துட்டு பிறகு நீங்க அப்புறப்படுத்தி நீங்க வாங்க சொல்றதுக்கு ஒரு அரசாங்க அதிகாரி யாரும் வரவில்லை சார். எங்க தொகுதி எம்எல்ஏ கூட சார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன புயலா இருக்கட்டும் இந்த புயலா இருக்கட்டும் ஒரு முன்னெச்சரிக்கையாக மீனவராக நீங்க எல்லாரும் ஒரு சேஃப்டியா இருங்க, பத்திரமா இருங்க. புயல் இன்னும் ஒரு நாளுக்கு நாள் இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறது, கரை கடக்க போறது. இதெல்லாம் ஒரு சொல்லவே முடியல சார். இன்னையோட பாத்தீங்கன்னா 5 நாளா நாங்க கடலுக்கு போகாம இருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா கடலோட ஆக்ரோஷம் இன்னும் அதிகமா தான் இருக்க தவிர குறையவில்லை. இன்னும் பாத்தீங்கன்னா மீறி கடலுக்கு நாங்க போறதுக்கு இன்னும் கூட 5 நாள் ஆகும் சார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கும் சார். ஒரு நாள் கடலுக்கு போனாதான் எங்க வாழ்வாதாரம் மீட்டு சாப்பிட கூட நிலைமையில இருக்கிற மீனவ சமுதாயம் கடந்த 5 நாளாக வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிற டைம்ல எந்த ஒரு அரசு அதிகாரம் மேற்கொள்ளாது எங்க மீனவர்களாகி எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கு சார். எங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயினா இந்த கடல் அரிப்பு கிட்ட நாளுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கிறது. எங்களுக்கு மெயினா இந்த தூண்டில் வாழ்வு ஏற்பாடு கொடுத்ததா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக்க இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறேன் சார். சதுரங்கப்பட்டினம் கடல் அரிப்பு அதிகம் உள்ள பகுதி என்றாலும் இங்கு எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்கிறார்கள் மீனவர்கள். 7-8 நாளாவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். மழை அதிகமாக இருக்குது, வெளியே வர முடியல. அதே மாதிரி கடல் அலை ரொம்ப சீற்றமாக இருக்குது. புயல் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக நெருங்குறதுனால இன்னும் அதிகமாக இருக்குது பாதிப்பு. ஆனால் இங்கே பார்க்க போனால் வலை பின்ற கட்டடமும் எதுவும் கிடையாது. ஒரு தூண்டில் வலை கல் கட்டுறதுக்கு எதுக்குமே கிடையாது. வசதி இல்லாதனால வலையை பாதுகாப்பு பண்ண முடியல. அதனால எங்க கடைக்கும் போக முடியல. எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இங்கே எட்டி கூட பார்க்கல. பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற எந்த ஒரு எம்ப்ளாயும் பார்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. வலையை பாதுகாப்பு பண்ண முடியல. எங்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. கடலும் காத்தும் ரொம்ப ரஃபா இருக்கு. அதனால இதே மாதிரி புயல் மழை டைம்ல பாதிப்பு இருக்குமா? இல்ல, எப்பவுமே அடிக்கடிக்கு வர்றதுனால வீடு கிட்டே வரும் தண்ணி. ஒரு டைம் நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாது. அந்த போட்டு கொஞ்சம் லாங்காக தூக்கி வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அதனால எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரியும் பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம இடத்துல பக்கத்து கிராமத்துக்கு மட்டும் போறாங்க. ஆனா இந்த சட்ராஸ் குப்பத்துக்கு மட்டும் மெயினா வரதே கிடையாது யாருமே. அந்த பார்க்க போனா பக்கத்துல அந்த சைடு கல்லு கொட்டியாச்சு, இந்த சைடு கல்லு கொட்டியாச்சு. அதனால நம்ம ஏரியா மட்டும் கடல் அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த வைக்கக்கூட எந்த உதவியையும் மீன்வளத்துறை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை சதுரங்கப்பட்டினம் மீனவர்கள் முன்வைத்துள்ளனர். கடலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எங்களோட பொருட்கள் அனைத்தையும் தேவையான ஒரு சேவ் பண்ணி வச்சுட்டோம். மீறியும் கடல் இன்னமும் எங்களுக்கு இடம் இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனா அரசு அதிகாரிகள் 5 நாளா எங்களை இருக்க சொல்லி இன்னும் எத்தனை நாள் ஆகுன்னு எங்களால சொல்ல முடியாது. இது வரைக்கும் எங்களை அரசு அதிகாரிகளோ அரசு சார்ந்தவங்களோ யாரும் உங்களோட உடைமைகளை எப்படி வச்சிருக்கீங்க, நீங்க உங்க ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு இன்னமும் ஒரு தகுந்த பதில் சொல்லல. அதே போல எங்களுக்கு ஒரு கட்டடத்திலேயோ பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்லி எங்களை அவேர்னஸ் இன்னும் எங்களுக்கு எந்த அதிகாரியும் பண்ணல. எங்களுக்கு இப்ப என்னன்னா நாங்க கடலுக்கு போனாதான் எங்களோட வருமானம். நீ 10 நாளா நாங்க வீட்டுல இருக்கிறோமா, எங்களோட உழைப்புக்கு எந்த இதுவும் அரசாங்கம் எங்களுக்கு தரப்போறது கிடையாது. தந்தாலும் 80 போட்டு நாங்க தொழிலுக்கு போனா 20 போட்டுக்கு ஒரு புயல் நிவாரணம் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்து அதை நாங்க பண்ற வரைக்கும் அரசாங்கம் அதை எங்களுக்கு கண்டு காணாம தான் இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே. எங்களுக்கு இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு வாழ்வாதாரன்றது குறைவு எங்களுக்கு. அதே போல எங்களோட கடல் அரிப்புன்றது தூண்டில் வலையம் போட்டு கொடுத்திருந்தா நாங்க எவ்வளவு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம். எங்களோட பக்கத்துல அணுமின் நிலையத்திலும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். எங்களோட மாவட்ட அதிகாரி கிட்ட அனைத்து பேருக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். தூண்டில் வலையம் கேட்டு நாங்க ரொம்ப போராட்டிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எங்களுக்கு செவி சாய்க்கல.